This video is sponsored by Buymotor's app. Buymotor's app is one of the online purchasing app. It is available on both Play Store and App Store. I will provide the link below. You have to utilize it. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்எஸ்சிடிசியில் பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிஎன்எஸ்சிடிசி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஎன்எஸ்சிடிசி ஆப் ஓப்பன் பண்ணோன்னே செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு காமிக்கும். அதில் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் இருக்குது. நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோன்னே இப்படி தான் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜெண்டர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் தான் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் புக் டிக்கெட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணணும் எங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்றத. சிட்டி நேம் கேட்குறாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மதுரைக்கு கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணுறதுக்கு COIன்னு கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர்னு மேலே காமிக்குது. 2 அதில் வந்து நான் மதுரைன்னு கொடுக்குறேன். மதுரை அப்படின்னு மதுரையில் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் கொடுத்தோன்னே மேலே வந்து நிறைய சஜஷன் காமிக்குது. நான் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு வரேன். மதுரை அப்படின்றது இதை நான் டச் பண்ணுறேன். டு மதுரை அப்படின்றது வந்துருச்சு. அடுத்து ஜேர்னி டேட் அப்படின்னு இருக்குது. ஜேர்னி டேட்டில் இன்றைக்கி டேட் நம்ம இன்றைக்கி டேட் தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நம்ம எந்த டேட்டில் புக் பண்ணுறோமோ அந்த டேட் வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போகிறீங்க அப்படின்னா ஜேர்னி டேட் 26 அப்படின்னு சொல்லி நவம்பர் 26 அப்படின்னு ரீட் பண்ணுது. இதை நம்ம டச் பண்ணோம்னா உள்ளே போனோம்னா உங்களுக்கு கேலண்டர் ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த டேட்டில் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கேலண்டர் ஷோ ஆகும். நமக்கு இது வேண்டாம், அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். இதில் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ச் கொடுப்போம். இதிலே ப்ரீவியஸ் டே, நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே, நெக்ஸ்ட் டேலாம் போகும். அடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதிலே வந்து 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. சரிங்களா? எங்கேனா கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. காலைல 5 மணிக்கு போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரீட் பண்ணுது. இதை நம்ம டபுள் டச் பண்ணி பார்க்கலாம். சீட் லேஅவுட் வந்து லோட் ஆகுது. இதில் W அப்படின்னு இருக்கிறதுல எல்லாமே நியர்பை விண்டோ சீட்டை தான் வந்து W அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நார்மலாக இருக்க சீட்ஸ் எல்லாம் A7A 6A அந்த மாதிரி அந்தந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஒரு சீட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 17W அப்படின்னு ஒரு சீட் இருக்குது. இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சீட் செலக்ட் ஆகும். ஏற்கனவே புக் ஆகலை அப்படின்னா ஏற்கனவே புக் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நமக்கு செலக்ட் ஆகலை. இன்னும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். W அப்படின்னு ஒரு விண்டோ சீட் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட்டில் டாப்பில் கார்னரில் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுலேருந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 சீட் செலக்டட் அப்படின்னு சொல்லுவோம். சீட் செலக்ட் ஆகிடுச்சுன்னா, இல்லைனா 0 சீட் செலக்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 1 சீட் செலக்டட் அப்படின்னு காமிக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷோ ஆகும். பிக்கப் அண்ட் ட்ராப் எந்த வழியாக போகுது, என்ன டேட், எப்போ போகும், எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்றத நம்ம முன்னாடி செலக்ட் பண்ண எல்லாமே இதில் ஷோ ஆகும்.
கரெக்டாக இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லி ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. 1 மணிக்கு அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போர்டிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்து ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ட்ராப்பிங் பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு போகும், எந்த பஸ் ஸ்டாண்ட் போகும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடும். அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. ஆ 1:30க்கு ஆரப்பாளையம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தான் வேணுன்றதுனால நம்ம மாட்டுத்தாவணி பஸ்ஸு கொடுத்துக்கலாம். அடுத்து எந்த சீட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சீட் நம்பர் நமக்கு சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இங்கே நான் ட்ராப் பாயிண்ட் செலக்ட் பண்ணல. 2 இடம் சொன்னதில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆரப்பாளையம் நம்ம மாட்டுத்தாவணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டேன். அகெயின் செலக்ட் ஆகல அப்படின்னு ஓகே, நம்ம ஆரப்பாளையம் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த டைமு. நெக்ஸ்ட் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஸ்க்ரீன் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பேசஞ்சர் நேம் கேட்கும். இதில் நான் போய்ட்டு பரணி அப்படின்னு போடுறேன். பரணின்னு போட்டேன். ஏஜ் கேட்டிருக்காங்க. ஏஜ் நான் ஒரு 25 போடுறேன். ஜெண்டர் அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. பரணி கொடுத்ததுனால நமக்கு ஜெண்டர் மெயில் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. இதுலேயே டிரைவிங் லைசன்ஸ், டிஃப்ரெண்ட் லேபிள் ஐடி, பாஸ்போர்ட்டு, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி கார்டு இதெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. நமக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஐடி கொடுத்துக்கிறேன் நான். ஜெனரல் பப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதுலேயே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ்டு பேஷண்ட், அப்புறம் கேன்சல் பேஷண்ட், டிஃப்ரெண்ட் லேபிள். இது கொடுத்தோம்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? 50% கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் லேபிள்னு கொடுக்குறேன். இதில் இமெயில் கேட்குறாங்க. இதில் நான் barani@gmail.com கொடுக்குறேன். barani@gmail.com கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா மெசேஜ் வராது. டிக்கெட் நம்ம புக் பண்ணோன்னா மெசேஜ் இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். பத்து நம்பர் கொடுத்தேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பாப்அப் மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. தாராபுரம் வழியாக அந்த பஸ்ஸு போகுது. எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு அமௌண்ட் வருதுன்றதை காமிக்குது. நமக்கு 90.00 90 கொடுத்துருக்காங்க.
பஸ் டைப் என்ன அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. சீட் நம்பர், அப்புறம் ட்ரிப் கோடு, பேசஞ்சர் நேம் எல்லாமே இதில் காமிச்சிரும். இதில் ஆனுவல் டோட்டல் பேர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பக்கத்தில் ஷோ அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு, எவ்வளோ நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே காமிக்கும். இது அதுக்கப்புறம் கடைசியில் வந்தீங்கன்னா பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஸோ எப்படி பே பண்ணுறது அப்படின்றதில் ஒரு இடத்துல ரீட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி பே பண்ணணும், கிரெடிட் கார்டா யூபிஐ கார்டா அப்படின்றத மொத்தமாக ரீட் பண்ணும். அதை நம்ம டச் பண்ணிக்கணும். பில் டெஸ்க் அப்படின்னு சொல்கிறதில் அதை நம்ம டச் பண்ணி உள்ளே போகணும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, கியூஆர், வாலெட் இருக்குது, யூபி ஹோம் இருக்கா, இபி ஹோம் இருக்குது. இதை நம்ம டச் பண்ணணும். இதை நம்ம டச் பண்ணோம்னா எடிட் யூபிஐடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட யூபிஐடி போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். டிஎன்எஸ்சிடிசியிலேருந்தே உங்களுக்கு டேரெக்டாக அவங்க ஜிபேக்கு வந்து மணி ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம பே கொடுத்துட்டோம்னா அமௌண்ட் பே ஆகி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டிக்கெட் யாருக்கும் புக் பண்ணலை, அதனால் வெளில வந்துடுறேன். மறுபடியும் டிஎன்எஸ்சிடிசிக்குள்ளே போகிறேன். வியூ டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது. கேன்சல் டிக்கெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம டிக்கெட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நமக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணுறப்பே அந்த பிஎன்ஆர் நம்பர் அப்படின்றத இதில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா டிக்கெட் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இது உள்ளுக்கே போய் பார்த்துக்கலாம். அப்படியே பேக் வந்துடுறேன். வியூ டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் 2 விதமாக நம்ம டிக்கெட்டை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து பார்த்துக்கலாம், இன்னொன்று பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பிஎன்ஆர் நம்பர் கொடுத்தோன்னா நமக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். பிஎன்ஆர் நம்பரும் கேட்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஷோ ஆகும். இதே மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா, புக்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பர் மட்டும் நம்ம என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா இங்கே டிக்கெட் வியூ ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்சிடிசியில் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ.